ஒரு மாபெரும் இரும்பு கோட்டை கம்பீரமாக நின்றிருந்தது. அந்த கோட்டையை சுற்றி நிழல் மனிதர்களைப் போல கருப்பு உடையில் கையில் நவீன ஆயுதங்கள் ஏந்திய வீரர்கள் கண்ணிமைக்காமல் காவல் காத்துக் கொண்டிருந்தனர். அந்த மாளிகைக்கு பின்புறம் போர் மேகங்கள் சூழ்ந்தது போன்ற ஒரு காட்சி. 2 பிரம்மாண்டமான ஹெலிகாப்டர்கள் தயார் நிலையில் இருக்க, அதை சுற்றி இராணுவ கூடங்களும் ஆயுத கிடங்குகளும் அந்த இடத்தையே ஒரு மாபெரும் இராணுவ தளம் போல மாற்றியிருந்தன. உள்ளே மருத்துவர்களின் காலணி சத்தம் வேகமாகவும் பதட்டமாகவும் கேட்டுக்கொண்டிருந்தது. அப்போது இடியை விட பெரிய சத்தத்துடன் மேலும் 3 அதிவேக ஹெலிகாப்டர்கள் வானிலிருந்து இறங்கின. அவற்றின் இறக்கைகள் சுழன்ற வேகத்தில் மழைத்துளிகள் சிதறி ஓடின. ஹெலிகாப்டரிலிருந்து ஒரு சக்கர நாற்காலியில் அமர்ந்தபடி ஒரு முதியவர் இறங்கினார். வயது முதிர்ந்தாலும் அவரது கண்களில் தெரிந்த அந்த தீட்சண்யம் குறையவில்லை. 4 இராணுவ உயர் அதிகாரிகள் அவருக்கு பின்னால் அணிவகுக்க, அவர் அந்த பிரம்மாண்டமான கோட்டைக்குள் மிக வேகமாக விரைந்தார். கோட்டையின் உட்புறம் ஒரு தனி அறை. அங்கே 20 வயது மதிக்கத்தக்க ஓர் இளம்பெண் அசைவற்று கிடந்தாள். அவளை பார்த்த அந்த முதியவரின் உடல் நடுக்கம் எடுத்தது. அது பயத்தினால் வந்த நடுக்கம் அல்ல, ஆத்திரத்தால் வந்த நடுக்கம். தன் கையிலிருந்த ஊன்றுகோலை ஓங்கி அடித்தார். ஒரு மாபெரும் கண்ணாடிச் சுவர் சுக்கு நூறாக உடைந்து சிதறியது. அந்த சத்தம் அந்த பெரிய கோட்டை முழுவதும் எதிரொலித்தது. யார் யார் இப்படி செய்தது? என் மருமகளுக்கு இந்த நிலையை ஏற்படுத்தியது யார் என்று அவர் சிங்கம் போல கர்ஜித்தார். அந்த குரலின் ஆக்ரோஷத்தைக் கண்டு அங்கிருந்த வீரர்கள் மற்றும் தளபதிகளின் இரத்தம் உறைந்து போனது. அனைவரும் பயத்தில் நடுங்கி ஒடுங்கிப் போயினர். ஐயா ஐயா, கொஞ்சம் அமைதியாக இருங்கள் என்று தளபதிகள் அவரை சாந்தப்படுத்த முயன்றனர். ஆனால் அவர் மீண்டும் ஒரு தளபதியின் சட்டையை பிடித்து, யார் செய்தது என்று கேட்டேன் என்று கத்தினார். அப்போது அந்த இளம் பெண்ணை காப்பாற்ற சென்ற 4 நிஞ்சா வீரர்களில் ஒருவன் மின்னல் வேகத்தில் அவர் முன்னே வந்து மண்டியிட்டான். அவன் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. அந்த நிஞ்சா வீரன் நடுங்கும் குரலில், ஐயா, இதை நம் சின்ன அம்மாவை தாக்கியவர்களிடமிருந்து பறிமுதல் செய்தோம் என்று ஒரு செல்போனை நீட்டினான். அந்த முதியவரின் கண்கள் சிவந்தன. பக்கத்தில் நின்றிருந்த கமாண்டரிடம் அந்த போனை வீசியவர், யாரது? கடைசியா யார்கிட்ட பேசினாங்க? இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் எனக்கு தெரிஞ்சாகணும் என்று கர்ஜித்தார். அந்த கமாண்டர் உடனே கையசைக்க வெளியிலிருந்து ஒரு வீரர் ஓடி வந்தான். மின்னல் வேகத்தில் ஒரு சிறிய சூட்கேஸ் திறக்கப்பட்டது. அதிலிருந்த நவீன கணினியில் அந்த போன் இணைக்கப்பட்டு ஸ்கேன் செய்யப்பட்டது. சில வினாடிகளில் திரையில் தகவல்கள் தெரித்தன. சார், இது நிரஞ்சன் குப்தாவோட நம்பர். அவரோட தான்